அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நம்மோடு சமகாலத்தில் வாழ்ந்த கார்லோ அக்குத்திஸ் என்ற 15 வயது சிறுவன் இந்த நாளில் புனிதராக உயர்த்தப்பட்டிருக்கிறார். இந்த செப்டம்பர் 7ஆம் தேதி நமக்கு அவ்வளவு ஆசீர்வாதமான நாளாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. சரி, 15 வயது மட்டுமே வாழ்ந்த இந்த கார்லோ அக்குத்திஸ் புனிதராக உயர்த்தப்படுவதற்கு நிச்சயம் புதுமைகள் செய்திருக்க வேண்டும். 2 புதுமைகள். ஒன்று, அருளாளராக உயர்த்தப்படுவதற்கு ஒரு புதுமை, புனிதராக உயர்த்தப்படுவதற்கு ஒரு புதுமை. இந்த 2 புதுமைகளும் எப்போது நடந்தது, எங்கே நடந்தன, யாருக்கு நடந்தன? இந்த 2 புதுமைகளை பற்றிய தகவல்களை இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்கிறதோடு லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து எல்லாரும் இந்த தகவலை அறிந்து கொள்ள உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். அன்புக்குரியவர்களே, கார்லோ அக்குத்திஸ் லண்டனில் இத்தாலிய பெற்றோருக்கு பிறந்தவர். அங்கிருந்து அந்த குடும்பம் இத்தாலிக்கு புலம்பெயர்ந்தது. இத்தாலியிலே வாழ்ந்து அங்கே 15 வயதில் இறந்தவர் தான் கார்லோ அக்குத்திஸ். அவர் பிறந்தது 1991 மே மாதம் 3ஆம் தேதி, இறந்தது 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி. சரி, 2 புதுமைகள் என்ன பார்ப்போமா? முதலாவது புதுமை பிரேசில் நாட்டில் நடந்தது. அதுவும் சின்ன பையனுக்கு. அந்த பையன் பிறந்தது 2010ஆம் ஆண்டு. அந்த பையனுக்கு பெற்றோர் வைத்த பெயர் மேத்யூஸ். அந்த மேத்யூஸ் என்ற சிறுவனுக்கு என்ன பிரச்சனைனா, பிறந்ததுல இருந்தே சாப்பிட்ற எதுவும் வயிற்றுல தங்குறதே இல்லை, வாந்தியா வெளியில வந்துடுது. எந்த அளவுக்கு கொடுமைனா, தாய்ப்பால் அருந்தினால் கூட அந்த குடல் அதை வைத்துக் கொள்வதில்லை, அவன் வாந்தி எடுத்து விட்டான். தாய்ப்பாலும் செரிமானமாகவில்லை. பல்வேறு நபர்கள் வெவ்வேறு மருத்துவ முறைகள் சொல்லுகிறார்கள். இந்த உணவை இப்படி நசுக்கி கொடு, இந்த உணவை இப்படி கரைத்து கொடு, இந்த உணவை இதையும் சேர்த்து கொடு. என்னவெல்லாம் செய்து பார்த்தாலும் அந்த குழந்தையின் வயிற்றில் உணவுப் பொருள் தங்கவே இல்லை. அதிகபட்சம் 2 நிமிடம் அந்த உணவுப் பொருள் அவன் குடலிலே தங்கியிருந்தால் கூட அதிசயமாக இருந்தது. ஆக தாய்ப்பால் கூட எடுக்க முடியாத அளவிற்கு, தாய்ப்பால் கொடுக்க அருகில் வந்தால் ஒரு அவர்ஷன், ஒரு வெறுப்பு அவனுக்கு வர தொடங்கியது. போதுமான உணவு இல்லை என்றால் என்ன ஆகும்? அந்த குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி குறைகிறது. அந்த குழந்தையின் உடல் எடை குறைகிறது. அந்த குழந்தை மேத்யூஸை அழைத்து கொண்டு பல்வேறு மருத்துவமனைகளுக்கு போகிறார்கள். ஒன்றும் சரியாகவில்லை. மருத்துவர்கள் பல்வேறு பரிசோதனைகளுக்கு பிறகு சொல்லுகிறார்கள், மேத்யூஸ் என்ற அந்த குழந்தைக்கு அரிதிலும் அரிதான ஒரு நோய் இருக்கிறது. அதாவது கணையத்தில் பிரச்சனை. கணையம்தான் நமக்கு இன்சுலின் சுரக்க உதவுகிறது. கணையம்தான் நம்முடைய செரிமானத்திற்கு உதவி செய்கிறது. ஆக கணையத்தில் பிரச்சனை என்பதால் தான் அந்த குழந்தையால் உணவை செரிமானம் செய்ய முடியவில்லை. உடனே வாந்தி எடுத்து விடுகிறார். சரி, என்னதான் செய்வது? வேறு வழி இருக்கிறதா? பல்வேறு மருத்துவ முறைகளை எல்லாம் அவர்கள் எடுத்த பிறகு மருத்துவர்கள் இறுதியாக சொல்லுகிறார்கள், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான் உறுதியானது. அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை வழியாகத்தான் இந்த குழந்தையை நிறைவாக காப்பாற்ற முடியும் என்று முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். ஒரு பெண் மருத்துவரிடம் சென்று மேத்யூஸின் தாயார் பேசுகிறார். அந்த பெண் மருத்துவர் சொல்லுகிறார், சரியம்மா, அறுவை சிகிச்சை செய்து விடலாம் தான், ஆனால் உன் பிள்ளைக்கு உடல் எடை மிக மிக குறைவாக இருக்கிறது. இந்த எடையை வைத்து அந்த குழந்தைக்கு அறுவை சிகிச்சையும் செய்ய முடியாது. எதிர்ப்பு சக்தி இல்லை, உடல் எடை போதுமான அளவு இல்லை, அரிதிலும் அரிதான நோய். எதைத்தான் வைத்து அந்த குழந்தையை காப்பாற்றுவது? அந்த குடும்பம் எவ்வளவு துயரத்தில் இருந்திருப்பார்கள் யோசித்து பாருங்களேன். குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் சமைத்து ருசியாக சாப்பிடுகிற பொழுது இந்த குழந்தையை பார்க்க வைத்து சாப்பிடக்கூடிய ஒரு வேதனை எந்த தாயால், எந்த பெற்றோரால் ஏற்றுக்கொள்ள முடியும்? கொடுக்கிற ஒவ்வொரு பொருளையும் அந்த குழந்தை வயிற்றுக்குள் சென்று உடனடியாக வாந்தி எடுத்து விடுகிறது.
அவர்கள் எவ்வளவு செய்து பார்த்தார்கள். உணவுப் பொருளில் சில மாற்றங்களை செய்து 2 நிமிடத்திற்குள் வாந்தி எடுப்பதற்கு பதிலாக குறைந்தபட்சம் ஒரு 5 நிமிடமாவது அந்த வயிற்றில் தங்கிவிட்டால் அதன் வழியாவது கொஞ்சம் சத்து உடலுக்குள் செல்லுமே என்றெல்லாம் முயற்சி செய்து பார்த்து விட்டார்கள். எதிலும் பயனில்லை. இந்த நிலையில்தான் 2013ஆம் ஆண்டு, அதாவது அந்த குழந்தைக்கு 3 வயது, 2013ஆம் ஆண்டு அக்டோபர் 12ஆம் தேதி, அக்டோபர் 12ஆம் தேதி என்னது? கார்லோ அக்குத்திஸ் இறந்த நாள். அக்டோபர் 12ஆம் தேதி அந்த பிரேசிலில் அவர்கள் பங்கில் இருக்கிற அன்னை மரியாளுடைய கோவிலுக்கு பங்கு திருவிழாவுக்கு செல்கிறார்கள். அந்த பங்கு திருவிழாவுக்கு செல்கிறார்களே, அந்த கோவிலில் என்ன திருவிழா நடந்தது? எப்படி இந்தியாவில் வேளாங்கண்ணி அன்னை மரியாள் அல்லது வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாய் என்று சொல்கிறோமே, எப்படி இலங்கையிலே மடுமாதா என்று அழைக்கிறோமே, அதே போல பிரேசில் நாட்டில் அபரச்சித்தா என்று மாதாவை அழைக்கிறார்கள். இந்த அபரச்சித்தா மாதா 300 ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே காட்சி கொடுத்தவள். அந்த அபரச்சித்தா மாதா அந்த பிரேசில் நாட்டின் தேசிய பாதுகாவலி, அந்த நாட்டுக்கே அவள் பாதுகாவலியாக இருக்கிறார். அவளுடைய திருவிழா அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி. எனவே அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி பிரேசில் நாட்டு பாதுகாவலியான அபரச்சித்தா மாதாவின் திருவிழாவுக்கு அவர்கள் போகிறார்கள். வழிபாடு நடந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு ஓரத்தில் ஒரு நீண்ட வரிசை இருக்கிறது. எல்லோரும் சென்று எதையோ தொட்டு வணங்கி ஜெபித்து விட்டு வருகிறார்கள். அதை பார்த்த இந்த 3 வயது சிறுவன் அம்மாவிடம் கேட்கிறான், அம்மா அது என்ன வரிசை? அம்மா சொல்லுகிறார், அது கார்லோ அக்குத்திஸ் என்ற ஒரு சின்ன பையனுடைய திருப்பண்டம். அந்த பையன் இப்ப விண்ணகத்துல இருக்கிறான். அந்த பையனிட்ட நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்ம கேட்கிறதெல்லாம் நடக்கும் என்று தன் மகனிடம் அந்த தாயார் சொல்கிறார். அந்த திருப்பண்டம் எப்படி அங்கே வந்தது? அந்த காலகட்டத்தில் அவர் அருளாளர் கூட அல்லவே. ஆமாம், அந்த பங்கு தந்தை கார்லோ அக்குத்திஸை பற்றி கேள்விப்பட்டு அவரை பற்றி வாசித்து கார்லோ அக்குத்திஸின் வாழ்வை அவ்வளவு பிரமிப்பாக பார்த்து அவரை பார்ப்பதற்காக பிரேசிலில் இருந்து இத்தாலி சென்று கார்லோ அக்குத்திஸின் கல்லறையில் ஜெபித்து அவருடைய பெற்றோரை பார்த்துவிட்டு அவர்களிடமிருந்தே கார்லோ அக்குத்திஸின் திருப்பண்ட ஆடையின் ஒரு பகுதியை அவர் கொண்டு வந்திருந்தார். அதைத்தான் அங்கே வைத்து அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். எல்லோரும் போகிற பொழுது இப்போ மேத்யூஸும் தாத்தா அவருடைய அம்மா குடும்பத்தினர் எல்லோரும் வரிசையில் நிற்கிறார்கள். அந்த புனித பண்டத்தின் அருகிலே செல்கிறார்கள். தாத்தாவோடு தான் கார்லோ இருக்கிறார். தாத்தா தொட்டு வணங்குவதற்கு முன்பதாக மேத்யூ குனிந்து அந்த திருப்பண்டத்தை முத்தமிடுகிறான். முத்தமிட்டு அந்த வினாடியில் அவன் கத்துகிறான், ஸ்டாப் வாமிட்டிங், வாந்தி வர்றது நிக்கட்டும் என்று சொல்லி அவன் அங்கே கத்துகிறான். சிறுவனுக்கு அதற்கு மேல் என்ன ஜெபிக்க முடியும்? அந்த வேதனையும் கூட அவனுக்கு. அவன் கத்தியதை அருகில் இருக்கிற எல்லோருமே பார்க்கிறார்கள், சாட்சியமாக நிற்கிறார்கள் அவர்கள். அவன் அவ்வாறு கத்தி ஜெபித்த பிறகு கார்லோவிற்காக அந்த குடும்பத்தினர் மட்டுமல்ல அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லோருமே ஜெபிக்கிறார்கள். ஏனென்றால் பங்கு மக்களுக்கு தெரியும் தானே. அவன் தாயார் பிறகு சொல்கிறார், அந்த ஜெபத்திற்கு பிறகு கார்லோடைய முகத்தில் கொஞ்சம் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது, ஒரு பூரிப்பு நிறைவு இருந்தது என்று சொல்கிறார். வீட்டுக்கு வந்து விடுகிறார்கள். வீட்டுக்கு வந்த பிறகு மறுநாள் அவர்கள் எல்லோரும் சாப்பிட அமர்கிற பொழுது எல்லோரும் ரைஸ் ஸ்டீக், பீன்ஸ், பிரெஞ்சு ஃப்ரை இது போன்ற உணவுகள் இருக்கிறது. மேத்யூ அவனாகவே கையை நீட்டி எடுத்து சாப்பிட தொடங்குகிறான். எல்லோருக்கும் பயம், என்ன ஆகப் போகிறதோ என சொல்லி, ஒருவேளை வாமிட் எடுத்து விடுவானோ என்று சொல்லி எல்லோரும் பயப்படுகிறார்கள். நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆகிறது, எதுவுமே நடக்கவில்லை. அவருடைய அம்மா சொல்கிறார், பிறந்ததிலிருந்து இதுதான் முதல் முறை என் மகன் சாப்பிட்டதை வாந்தி எடுக்காதது என்று சொல்கிறார். அந்த குழந்தை சாப்பிட தொடங்குகிறது. அடுத்தடுத்த நாளிலும் தொடர்ந்து அங்கே இருக்கிறது, கிடைப்பதையெல்லாம் பெற்றோர் கொடுப்பதையெல்லாம் சாப்பிட தொடங்குகிறது குழந்தை. மேத்யூ வாமிட் எடுக்கவே இல்லை. உணவை அந்த குடல் செரிக்க தொடங்குகிறது. செரிமானம் ஆக ஆக குழந்தைக்கு உடல் எடை அதிகரிக்கிறது. அதிர்ச்சியிலும் சந்தோஷத்திலும் மருத்துவமனைக்கு சென்று பரிசோதிக்கிறார்கள். மருத்துவர்கள் சொல்கிறார்கள், அற்புதமாக முழுமையாக உங்கள் மகன் சுகம் பெற்றிருக்கிறான் என்று. அவ்வழியே வந்த இன்னொரு மருத்துவர், இந்த பையனின் நோயை பற்றி தெரிந்தவர்,
அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துவிட்டு சொல்கிறார், ஆஹா பரவாயில்லையே, காயமே இல்லாமல் ஆப்ரேஷன் நடந்திருக்குது, அந்த ஆப்ரேஷன் பண்ணதுக்கான வடுவே தெரியல, யார் ஆப்ரேஷன் பண்ணது என்று கேட்கிறார். பிறகுதான் தெரிய வருகிறது, இங்கே யாரும் அறுவை சிகிச்சை செய்யவில்லை, மாறாக கார்லோ அக்குத்திஸின் அற்புதமான ஆசீர்வாதத்தால் இந்த குழந்தை மேத்யூஸ் அற்புதமாக சுகம் பெற்றிருக்கிறார் என சொல்லி, இந்த புதுமையை மருத்துவர்களும் பெற்றோரும் பங்கு தந்தையிடம் சொல்ல, பங்கு தந்தை ரோமைக்கு தகவல் அனுப்ப, மருத்துவர்கள் வருகிறார்கள், பரிசோதிக்கிறார்கள். நீண்ட பரிசோதனைகள் எல்லாம் நிறைவடைந்த பிறகு திருச்சபை அந்த புதுமையை ஏற்றுக்கொள்கிறது. இந்த புதுமையின் பயனாகவே அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2020ஆம் ஆண்டு அருளாளராக கார்லோ அக்குத்திஸ் உயர்த்தப்பட்டார். தன்னை நாடி வருகிற எல்லோருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து ஆசீர்வாதத்தை வழங்க தொடங்கினார். அருளாளராக உயர்த்தப்பட்டவர் புனிதராக உயர்த்தப்படுவதற்கு இன்னொரு புதுமை வேண்டும். இந்த இன்னொரு புதுமை யாருக்கு நடந்தது? கோஸ்டரிக்கா நாட்டைச் சேர்ந்த ஒரு இளம் பெண்ணுக்கு நடந்தது. அந்த இளம் பெண் 2001ஆம் ஆண்டு பிறந்தவர். கல்லூரி படிப்புக்காக அவர் இத்தாலி வந்திருந்தார். புளோரன்ஸ் நகரத்தில் தங்கியிருந்தார் குடும்பத்தோடு. 2022ஆம் ஆண்டு, அதாவது அந்த பெண்ணுக்கு 21 வயது நடக்கிற பொழுது ஒரு விபத்து நடக்கிறது. அந்த இளம் பெண்ணின் பெயர் வலேரியா. ஒரு நாள் அதிகாலை 4:30 மணி இருக்கும். அந்த பிள்ளை மிதிவண்டியிலே நகரத்தில் பயணிக்கிறாள். அந்த சைக்கிள், அந்த மிதிவண்டியில் போவது எப்படி நம்முடைய இருசக்கர மோட்டார் பைக்குக்கு கியர் இருக்கிறதோ அதே போல அந்த மிதிவண்டிக்கும் கியர் இருக்கும். அவ்வளவு வேகமாக போகலாம் அதிலே. அவ்வாறான ஒரு மிதிவண்டியில் அவர் பைக்கிங், அதாவது சைக்கிளிங் போகிற பொழுது 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி தடுமாறி விழுந்து விடுகிறார். விழுந்தவருக்கு தலையில் பயங்கர காயம். அள்ளி எடுத்துக்கொண்டு மருத்துவமனைக்கு ஓடுகிறார்கள். மருத்துவர்கள் பரிசோதிக்கிறார்கள். அந்த பரிசோதனையின் முடிவில் அவர்கள் சொல்கிறார்கள், தலை சிவியர் ஹெட் டிராமா, தலையில் மிகப்பெரிய அழுத்தம், காயம் ஏற்பட்டு இருக்கிறது. மண்டை ஓட்டிலே துளையிட வேண்டும். துளையிடுவதோடு மட்டுமல்ல, உள்ளே இருக்கிற ரைட் ஆக்சிபிட்டல் லோப், அதாவது பின் தலை வழியாக இந்த ஆக்சிபிட்டல் லோபை அவர்கள் கொஞ்சம் வெட்டியும் எடுக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு செய்தாலும் கூட அந்த இளம் பெண்ணை காப்பாற்ற முடியாது. உயிர் பிழைக்கக்கூடிய வாய்ப்பு அரிதிலும் அரிதாக இருக்கிறது என சொல்லி மருத்துவர்கள் சொல்லிவிடுகிறார்கள். ஜூலை 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5, 6, 7, 8 அந்த குழந்தைக்கு நினைவுகள் முழுமையாக வரவே இல்லை. படுத்த படுக்கையாகவே கிடக்கிறார். அப்பொழுதுதான் அந்த வலேரியாவுடைய வீட்டுக்கு அருகில் இருந்த ஒரு பெண்மணி வலேரியாவின் அம்மாவிடம் சொல்கிறார், வாருங்கள், கார்லோ அக்குத்திஸுடைய கல்லறைக்கு சென்று அந்த அருளாளரிடம் நாம் ஜெபிப்போம். அந்த அருளாளர் நிச்சயம் உங்கள் மகளை காப்பாற்றி தருவார் என்று சொல்கிறார். மிகப்பெரிய நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் வலேரியாவுடைய அம்மாவும் அந்த இன்னொரு பெண்மணியும் கார்லோ அக்குத்திஸின் கல்லறையை நோக்கி செல்கிறார்கள். அங்கே முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிறார்கள். தங்களுடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை, அழுகையை, துயரத்தை விண்ணப்பமாக எழுதி அங்கே வைத்து விட்டு வருகிறார்கள். மருத்துவமனைக்கு திரும்பி வந்தவர்களுக்கு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், உங்கள் குழந்தையின் மூச்சு சீராக இருக்கிறது. மூச்சு விட சிரமப்பட்டவள் இப்பொழுது அந்த மூச்சு சீராக, இயல்பாக இருக்கிறது. இவர்களுக்கு நம்பவே முடியவில்லை. அவ்வளவு பெரிய அதிசயம் உடனடியாக நடக்கிறது என சொல்லி மறுநாள் அந்த வலேரியா உடலிலே அசைவு தருகிறது. குளறினால் கூட மெல்ல மெல்ல பேச்சு வர தொடங்குகிறது. நாட்கள் ஆக ஆக வலேரியாவின் உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. ஜூலை மாதம் 18ஆம் தேதி ஒரு ஸ்கேன் செய்கிறார்கள். அதாவது ஜூலை 8ஆம் தேதி தான் அவர்கள் கார்லோ அக்குத்திஸின் கல்லறையில் ஜெபித்து வந்தது. 10 நாட்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது அவர்கள் ஸ்கேன் செய்கிறார்கள். அந்த ஸ்கேன் செய்து பார்த்த பொழுது தலையில் இருந்த இரத்த கசிவு முழுமையாக குணமாகிவிட்டதை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். இன்னும் நாட்கள் கடக்கிறது. முழு சுகத்தை, அதாவது பிழைக்கவே மாட்டார் என்று சொல்லப்பட்ட வலேரியா முழு சுகத்தை பெறுகிறார். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி அந்த அவசர சிகிச்சை பிரிவில் இருந்து
ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு அனுப்புகிறார்கள். ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் என்றால் நாம் பிசியோதெரப்பி கேள்விப்பட்டு இருக்கிறோமே. கால் கைகளை எப்படி நீட்டுவது, அந்த வலியிலிருந்து வெளியே வருவது, நடக்க கற்றுக் கொடுப்பது, தலையை திருப்ப கற்றுக் கொடுப்பது என சொல்லி அங்கே ரீஹாபிலிட்டேஷன் சென்டரிலே பிசியோதெரப்பி பயிற்சிகள் கொடுக்கப்படும். அதே போல நம்மோடு ஒருவர் பேசுகிறார் என்றால் அந்த பேச்சு கேட்கிறதா, அந்த பேச்சுக்கு நம்மால் பதில் சொல்ல முடிகிறதா என்ற பயிற்சி வழங்கப்படும். மன அழுத்தத்திலிருந்து வெளிவருவதற்கான மனநல பயிற்சியும் வழங்கப்படும். இவை எல்லாம் வலேரியாவுக்கு அங்கே வழங்கப்படுகிறது. இன்னும் நாட்கள் கடந்து போகிறது. அவர் முழுமையாக சுகம் பெற்று செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தாயோடு சேர்ந்து கார்லோ அக்குத்திஸின் கல்லறைக்கு சென்று நன்றி சொல்லி அவருடைய புதுமைக்கு தலைவணங்கி விட்டு வருகிறார்கள். இந்த புதுமை வத்திக்கானுக்கு அனுப்பப்படுகிறது. மருத்துவர்கள் தீவிர ஆய்வு செய்கிறார்கள். அனைத்தையும் பரிசோதித்து பார்த்த பிறகு இது புதுமை கார்லோ அக்குத்திஸின் பரிந்துரையால் நிறைவேற்றுள்ளது என்கிற அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை வத்திக்கான் ஏற்றுக்கொள்கிறது. திருத்தந்தை அவர்கள் இந்த புதுமையை அங்கீகரிக்கிறார்கள். அங்கீகரித்த திருத்தந்தை மறைந்த பிரான்சிஸ் அவர்கள் கார்லோ அக்குத்திஸை புனித நிலைக்கு உயர்த்துவதற்கான ஆவணத்திலே கையெழுத்து இடுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, புனிதர்கள் 2 முக்கியமான காரியங்களை நமக்கு செய்வதாக கத்தோலிக்க திருச்சபை நமக்கு அறிவுறுத்துகிறது. ஒன்று, அவர்கள் நமக்கு முன்மாதிரிகள், ரோல் மாடல்ஸ். அவர்கள் வாழ்ந்த இந்த சமுதாய சூழ்நிலையில் எப்படியெல்லாம் துயரங்களுக்கு மத்தியில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்பி அவர் திட்டத்தில் பயணித்தார்கள், அல்லது துயரங்களும் துன்பங்களும் நிறைந்த இந்த சமூகத்தில் ஆண்டவரின் நற்செய்தியை வாழ்வாக்கி மற்றவருடைய வாழ்க்கைக்கு எப்படி ஒளியூட்டினார்கள், அல்லது துயரமான சூழ்நிலையில் எப்படி தங்களுடைய விசுவாசத்தை காத்து கொண்டார்கள். பல்வேறு மதிப்பீடுகள் வழியாக இந்த புனிதர்கள் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். இரண்டாவது, புனிதர்கள் நமக்கான பரிந்துரையாளர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் வழியாக நாம் ஜெபிக்கிற பொழுது அவர்கள் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி அருளையும் ஆசிரையும் சுகத்தையும் பெற்றுத் தருகிறார்கள். கார்லோ அக்குத்திஸ் நமக்கான முன்மாதிரி. அவர் எவ்வாறான முன்மாதிரி என்பதை இதற்கு முந்தைய காணொளியில் நான் பகிர்ந்திருக்கிறேன். நிச்சயம் உங்களில் பலர் பார்த்திருக்கலாம். இல்லை என்றால் பார்க்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மற்றுமாய் அவர் பரிந்துரையாளராக இருந்து இன்னுமாய் புதுமைகளை செய்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கார்லோ அக்குத்திஸ் புதுமையை நிகழ்த்த இணைந்து ஜெபிப்போம். கார்லோ அக்குத்திஸ் நமக்காக பரிந்து பேசுவார், நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க கார்லோ அக்குத்திஸ் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஜெபிப்பாராக. கார்லோ அக்குத்திஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென்.